ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய சூப்பரான எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே நீங்களுமே ரெகுலராக பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நான் இனிமேல் காண்டாக்ட் நம்பர் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்றேன், ஸ்க்ரீன்லேயே வந்துடும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் கால் பண்ணி கூட உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ரெடியூஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எடை குறையிறது. இப்போ இருக்கிற நார்மல் ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், தென் அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாயில் பண்ண ஐட்டம் அவாய்ட் பண்ணிட்டு ஆயில ஃப்ரை பண்ண ஐட்டம் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ இதனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே நம்ம உடம்புல இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதனால நமக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேட்சஸாக நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? மார்னிங் 11 to 12 அண்ட் ஈவினிங் 3 to 4 இதில் 2 பேட்சஸாக போட்டிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் கிளாஸ்லேயும் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்லாட் நீங்க உங்களுக்கு என்ன டைம் வேணும், உங்களுக்கு என்ன டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல எனக்கு இந்த 2 டைமுமே கம்ஃபர்டபுளா இல்ல. எனக்கு வேற ஏதாச்சும் டைம் குடுக்க முடியுமா? ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. நான் ஒர்க் போறேன். ஸோ இந்த டைம்ல தான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும், நீங்க அதுல ஸ்க்ரீன்ல உங்களுக்கு நான் பேட்சஸ் போட்டு ஒரு பேக்கேஜா குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ அதுல பார்த்துட்டு நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்க அத புக் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் வேணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த 2 டைம்ஸ் தான் போயிட்டுருக்கு. பட் இல்ல எனக்கு இந்த 2 டைம விட இந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அத நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நாம மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, சிசேரியனா இருக்கட்டும், இல்ல நார்மல் டெலிவரியா ஆகட்டும், போஸ்ட் பார்ட்டம்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ என்ன ரீசன்? எதனால இன்கிரீஸ் ஆகுது? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானும் இப்போ பிரெக்னன்சி டைம்ல நம்ம நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த 9 மந்த், 10 மந்த் கிட்ட நம்ம சாப்பிட்டுடுறோம். அதனால நம்மளோட பாடி வெயிட் கரெக்ட்டா இருக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, போஸ்ட் டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இஷ்டப்பட்டது எல்லாமே ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சுர்றோம். ஸோ அதில நமக்கு நம்மளே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, நீங்க டெலிவரி ஆகுது அப்படின்னும்போது வயித்துல, அதாவது வயத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? மாசம் மாசம் நமக்கு ஆ ட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால, வயிறு பெருசு பெருசா ஆகுறதுனால என்ன ஆயிடுது, ஸ்பேஸ் அதிகமா கிடைக்குது. ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் அதே ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைம்ல பெல்ட் இல்லன்னா எனி டைட்டா வயித்துல கட்டுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அத நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரோம். சப்போஸ் இல்ல அந்த டைம்ல நான் கண்ட்ரோலா இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கக்கூடிய இன்டேக் எல்லாமே என்ன ஆயிடும், அந்த கேப்ப ஃபில் பண்ற மாரி செட்டில் ஆயிடும். ஸோ அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அவ்ளோ சீக்கிரம் உங்களால என்ன பண்ண முடியாது, திரும்ப பழைய நிலைமைக்கு போகவே முடியாது. அந்த வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன ரிசல்ட்டு? ஸோ அப்படியே தான் இருக்குமா? இல்ல இதுல எனக்கு ஒரு ரிலீஃப் கிடையாதா? அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க கலந்துக்கலாம். சரிங்களா? ஸோ சூப்பரா சொல்றேன். 2 மந்த்ஸ் பேக்கேஜஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது இத்தன மாசம் எடுக்கும், 6 மந்த், 10 மந்த் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நடக்கிறதுல டயட் பிளஸ் வெயிட் லாஸ், ஓகேவா? அதாவது டயட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க நான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டயட் சொல்லிடுவேன். இன்னன்னைக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த டயட் ஃபாலோ பண்ணணும். பிளஸ் நீங்க எக்ஸர்சைஸும் எடுத்துக்கணும். ஸோ இந்த டயட் பிளஸ் எக்ஸர்சைஸ் நீங்க எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் ரெடியூஸ் 2 மந்த்ஸ்ல நீங்க நல்லா எதிர்பார்க்குற வெயிட் உங்களுக்கு குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ இத பண்ணிக்கலாம். இன்னொன்னு இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இருக்கு. அது மட்டும் கிடையாது. இது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். இல்ல ஒர்க் போற விமனா இருந்தாலுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா, இப்ப எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் சொல்லி தர மாரி டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் எக்ஸர்சைஸும் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். 2 மந்த்ஸ் கேரண்டி. சூப்பரா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் கிடைச்சிரும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஆகிடலாம். ஏன்னா நமக்கு வெயிட் ஏறுறதுனால ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம உடம்புல வந்துடும். அதாவது ஒன்றுமே இல்லை, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம நினைப்போம் வெயிட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது, வேற என்ன கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அப்படிலாம் கிடையாது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகிடும், தைராய்டு வரும். ஸோ வேற வேற கம்ப்ளைண்ட்லாம் வந்துடும், பிபி வரும், இல்லை சுகர் வரும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களை என்ன ஆக்கிடும், லேசி கேர்லாக ஆக்கிடும். ஸோ லேசி பாயாக ஆக்கிடும். ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம உடம்பு நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட பாடி ஹெல்த்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்மள நாம தான் பார்த்துக்கணும். நம்மளால முடியிற வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும். அப்படின்ற போது கண்டிப்பா உடம்ப வந்து நீங்க ஆக்டிவா வச்சுக்கிறது இஸ் பெட்டர். ஓகேவா? இதுவே ஆஃபீஸ் மென்னா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல போவாங்க. போயிட்டு அங்க ஒரு சிஸ்டம் ஒர்க்லாம் இருக்கு. அப்போ உட்காந்துட்டே தான் இருக்காங்க. சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இல்ல வேற எதனா கம்ப்ளைண்ட் இருக்கு, எனக்கு கால் வலிக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிளாஸ்ல கலந்துக்கோங்க. நான் பேக்கேஜஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வீடியோ போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் பேக்கேஜ் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக வந்து போஸ்ட் சர்ஜரி, அதாவது சிசரியன் பண்ணவங்க, அதாவது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு வர பேஷண்ட் வந்து பார்த்தீங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா அதிகபட்சமாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வராங்க. இன்னொன்று இருக்கு, என்னது இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட். ஃபீமேலுக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்லை தைராய்டா இருக்கு, அதாவது ஹைப்போ தைராய்டு. ஓகேங்களா? ஹைப்பர் தைராய்டுனா உடம்பு ரொம்ப இழைச்சிடும், ஹைப்போ தைராய்டுனா உடம்பு ஏறிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு. இல்லை போஸ்ட் டெலிவரி இருக்கிற நாங்கள் மட்டும்தான் கலந்துக்கணும், இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ தைராய்டு இருந்தாலும் நீங்கள் இதில் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வந்துக்கலாம். தைராய்டுலாம் ஏன் வருது, நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் லெவல் வந்து இன்பேலன்ஸ் ஆகிறதுனால நமக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ்லாம் பண்ணி டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லை, ஒரு சுகர் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, என்னால் வந்து என்னை வந்து காம் பண்ண முடியல அப்படின்றவங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வராங்க. ஸோ நிறைய பேர் கலந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் இந்த கிளாஸ்ல கலந்துக்கோங்க. கண்டிப்பாகவே ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதில் எனி டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.